கலங்க வைக்கும் கரூர். பொறுப்புடன் செயல்படுகிறதா கட்சிகள்? தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் வீக்கெண்ட்ல மாவட்ட ரீதியா தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வந்தார். அந்த நிலையில செப்டம்பர் 27 கரூர் வேலுச்சாமிபுரத்துல மேற்கொண்ட பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் உயிரிழந்தது நாட்டையே பெரும் துயரத்தில் ஆழ்த்துச்சு. இந்த சம்பவம் தொடர்பா தமிழ்நாடு அரசு விசாரணை ஆணையம் அமைச்சு விசாரணையும் நடத்திட்டு வராங்க. அதே சமயம் இந்த விசாரணையை சிபிஐக்கு மாத்தணும்னு தாவேக மற்றும் அதிமுக தரப்புல கருத்தும் தெரிவிக்கப்பட்டு வருது. தேசிய கட்சிகளான பாஜக, காங்கிரஸ் தரப்புல குழுக்கள் போடப்பட்டு கரூர் சம்பவம் தொடர்பா ஆய்வும் செஞ்சிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த துயரத்திலையும் கட்சிகள் அரசியல் செய்யுதா, பொறுப்பா நடக்குதாங்கிற கேள்வியும் எழுது. இந்த விவகாரத்துல பொறுப்பற்ற முறையில விஷமத்தனமான பிரச்சாரங்களை தவிர்க்கணும்னு முதல்வர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது கவனம் பெற்றிருக்கு. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தை பொறுப்புடன் கையாளுகிறதா அரசியல் கட்சிகள்? உயிரிழப்புகளிலும் அரசியல் ஆதாயம் தேட முற்படுகிறதா? கரூர் சம்பவத்துல தேசிய மாநில கட்சிகளோட நிலைப்பாடுகள் என்னவா இருக்கு? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். தமிழ்நாட்டை மட்டும் இல்லாம நாட்டையே பெரும் துயரத்துக்கு ஆளாக்கி இருக்கு கரூர் கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம். இந்த சம்பவத்தை விசாரிக்க அரசு சார்பில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டு விசாரணையும் துவங்கியிருக்கு. தாவேகாவோட நிர்வாகிகள் சிலர் கைதும் செய்யப்பட்டிருக்காங்க. அதே சமயம் வழக்க சிபிஐ விசாரிக்கணும்னு உயர்நீதிமன்றத்தில் தாவேகா சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. கூட்ட நெரிசல் ஏன் ஏற்பட்டுச்சு, செயற்கையா உருவாக்கப்பட்டுச்சாங்கிற ரீதியில சமூக வலைதளங்கள்ல பல்வேறு கருத்துக்கள் பரப்பப்பட்டும் அரசியல் ரீதியா பல விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டும் வருது. இந்த நிலையில சம்பவம் குறித்து பேசின முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், கரூர்ல நடந்தது பெரும் துயரம்னோ, எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னுடைய தொண்டர்களும் பொதுமக்களும் உயிரிழக்கிறத எப்போதும் விரும்ப மாட்டாங்கன்னு பேசியிருக்காரு. கூடவே உயிரிழந்தவங்க எந்த கட்சியை சார்ந்தவங்களா இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நம்ம தமிழ் உறவுகள், இந்த நிலையிலையும் பொறுப்பற்ற முறையில பரப்பப்படும் விஷமத்தனமான செய்திகளை தவிர்க்க வேண்டும்னு வேண்டுகோளும் விடுத்திருக்காரு. முதல்வரோட வீடியோ தான் அரசியல் சந்தேகங்களை ஏற்படுத்துதுன்னு கேள்விகளை எழுப்பி விமர்சனம் செஞ்சிருக்காரு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. கரூர் சம்பவத்தோட உண்மையான நிலையை தெரிஞ்சுக்க சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும்னு கேட்டிருக்காரு. அனுமதி தரலன்னா அதிலும் அரசியல், அனுமதி கொடுத்தா நிபந்தனைகளை மீறி ஒரு அரசியல் செய்யறது, ரசிகர்களின் உணர்ச்சி பெருக்க ஊக்குவிச்சு ஒரு மோசமான அரசியலுக்கு தாவேக மாறி வருதுன்னு அதிமுகவும் இதை ஆதரிக்கிறதோட மக்கள் மத்தியில வதந்திகளை பரப்பி அரசியல் ஆதாயம் தேடுறாருன்னு இபிஎஸ்க்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதில் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கரூர்ல பாதிக்கப்பட்டவங்களை நேர்ல சந்திச்சு அங்க இருந்த காட்சிகளை பார்த்து கலங்கின அமைச்சர் அன்பில் மகேஷ் தான் கண்ணீர் விட்டதை விமர்சிச்ச பாமக தலைவர் அன்புமணிக்கு பதில் விமர்சனத்தையும் கொடுத்திருக்காரு. இப்படி அரசோட நடவடிக்கைகளை விமர்சிச்சு எதிர்க்கட்சிகள் கருத்து தெரிவிக்கிறது இப்படிப்பட்ட ஒரு கோர சம்பவத்திலையும் அரசியல் ஆதாயம் தேட முற்படுறாங்களேங்கிற சந்தேகத்தை வரவழைக்குது. மாநில கட்சியான தாவேகாவோட தேர்தல் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் உயிரிழந்தது குடியரசுத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள், ராகுல் காந்தின்னு தேசிய கட்சிகள் இரங்கல் தெரிவிக்கிற அளவுக்கு பெரும் துயர சம்பவமா பார்க்கப்படுது. தேசிய செய்தி நிறுவனங்கள் தவிர்த்து ராய்டர்ஸ் மாதிரியான சர்வதேச ஊடகங்கள் இதை முன்னணி செய்தியாவே ஹேண்டில் செஞ்சுட்டு வராங்க. சீனாவோட செய்தி நிறுவனங்களும் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. இந்த நிலையில மத்தியில் ஆளும் பாஜகவோட தேசிய தலைவர்கள் இந்த சம்பவத்தை பெருந்துயரம்னு பதிவிட்டதோட நிவாரண தொகையையும் அறிவிச்சாங்க. கூடவே மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சம்பவ இடத்துக்கு பிரதமர் சார்பா அனுப்பப்பட்டிருக்காரு. கரூர்ல செய்தியாளர்களை சந்திச்ச நிர்மலா சீதாராமன் உயிரிழந்தவங்களோட குடும்பங்களுக்கு ஆறுதல் தெரிவிச்சதோட யாரையும் விமர்சிக்கவோ அரசியல் செய்யவோ வரலன்னு சொல்லியிருக்காங்க. என்டிஏ கூட்டணி சார்பா சம்பவம் குறித்து விசாரிக்க 8 பேர் கொண்ட பாஜக கூட்டணி எம்பிக்கள் குழுவையும் நியமிச்சிருக்கு. காங்கிரசும் அதோட எம்பிக்கள் குழுவை அனுப்பி ஆய்வு செஞ்சிருக்கு. இன்னொரு பக்கம் மாநில அரசும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை தான் இந்த சம்பவத்துக்கு காரணம்னு அண்ணாமலை வெளிப்படையாவே குற்றம் சாட்டி இருக்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. 41 பேர் உயிரிழந்த விவகாரத்துல மாநில கட்சிகள் அதுக்கு அரசியல் சாயம் பூச முயற்சிக்க தேசிய கட்சிகளோ ஆறுதல் சொன்னதோட உண்மையை கண்டறிய குழுவும் போட்டிருக்கிறது முக்கியத்துவம் பெற்றிருக்கு.
திமுக கூட்டணி கட்சிகளான விசிக, மதிமுக, இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகள் இந்த கோர சம்பவத்துல எந்த கட்சியும் அரசியல் ரீதியா கருத்து தெரிவிக்கவும் அரசியல் ஆதாயம் தேடவும் வேண்டாம்னு பேசினதோட தாவேகாவை பெருசா விமர்சிக்கல. அதே சமயம் அதிமுக, தேமுதிக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் இந்த சம்பவத்தை மையப்படுத்தி தமிழ்நாடு அரசு மீது விமர்சனத்தையும் குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் தாவேக தரப்புல இன்னும் முறையான விளக்கங்கள் கொடுக்காம இருக்கிறதும், நீதிமன்றம் அவங்க மேல சரமாரியான கேள்விகளை எழுப்புறதுக்கு வழிவகை செய்கிறதோ பல விவாதங்களுக்கு வழிவகை ஏற்படுத்தியிருக்கு. இலங்கை மற்றும் நேபாளத்துல அதிகாரத்துக்கு எதிராக இளைஞர்கள் மற்றும் ஜென்சி தலைமுறையினர் எப்படி புரட்சியை உருவாக்குனாங்களோ அதே மாதிரி இங்கேயும் எழுச்சி நிகழும்னு தாவேக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா எக்ஸ் பக்கத்துல பதிவிட்டதும் அதை நீக்கியதும் தாவேக எந்த மனநிலையில இருக்குங்கிறத காட்டி இருக்கிறதா பார்க்கப்படுது. தமிழ்நாட்டுல பின்பற்றப்பட்டு வர நாகரீக அரசியலை மாத்த பாக்குறாங்களோங்கிற கவலையையும் ஏற்படுத்துது. ஒரு பெரும் சோகத்திலும் அரசியல் செய்ய துடிக்கிற கட்சிகள் இனி கரூர் மாதிரியான சோகங்களை தவிர்க்க எந்த மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற யோசனைகளை சொல்ற மாதிரியான ஒரு ஆரோக்கிய அரசியலை இதுவரைக்கும் எந்த கட்சியும் முன்னெடுக்கலைங்கிறது தான் வருத்தமாகவும் யதார்த்தமாகவும் இருக்கு.